இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு தரிசனம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது எத்தனை பேரால் அந்த நேரத்தில் அதை புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொல்ல முடியாது. நமக்கு புரியுது, ஆனா அன்றைக்கு இந்த வார்த்தையை அவர் பேசும் பொழுது எத்தனை பேருக்கு அது புரிந்திருக்கும் தெரியல. இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அடுத்தது அந்த மந்தையை குறித்து, அந்த ஆடுகளை குறித்து எவ்வளவு கிளியரா சொன்னாரு. அவைகள் எனக்கு செவி கொடுக்கும் அப்படிங்கிறார். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன். உலகம் முழுவதும் ஒரே மந்தை, உலகம் முழுவதற்கும் ஒரே மெய்ப்பன், உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஆடுகளுக்கும் ஒரே மெய்ப்பன். என்ன ஒரு ஆழமான வேத வசனம் இது! இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல என. இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வந்து அவருடைய ரட்சிப்புக்காக அவருடைய 3.5 வருட ஊழியம் இருந்தது. சீஷர்களையும் அந்த நாட்களிலே சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு இல்லாமல் மற்றபடி வேற எங்கேயும் செல்லாதீங்க. ஆனால் இப்பொழுது அவருடைய ஊழியத்தின் நடுவிலே திடீரென்று ஒரு தரிசனத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் எப்பவுமே ஒரு மிஷனரி. என்ன சொல்றதுன்னா, நிகழ்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விஷன் இருக்கணும். விஷன் தெளிவாய் தேவன் நடத்துதல் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நாம திட்டமிடக்கூடாது. அதை நான் சொல்றேன். எப்பவுமே நிறைய பேர் அவங்களாகவே திட்டமிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் அடுத்த வருஷத்துல இப்படி பண்ண போது, அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி பண்ண போது. நம்ம திட்டமிடக்கூடாது. திட்டம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அந்த திட்டத்தை நாம் தெரிந்தவர்களா இருக்கணும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் திடீர்னு சொல்றாரு, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அதுதான் நம்மை குறிக்கிறது. வேறே ஆடுகள். யூத ஜனங்கள் அது ஒரு தொழுவம். வேறே ஆடுகள் இது புறஜாதிகள். அன்றைக்கே சொன்னார், இன்னும் புறஜாதிகளுக்கான காலம் வரல, ஆனால் அதை குறித்து ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார் பாருங்க. வேறு ஆடுகளும் எனக்கு இருக்கிறது. அந்த ஆடுகள் இது மாதிரி கிடையாது. அது எனக்கு நல்ல செவி கொடுக்கக்கூடிய ஆடுகள். இப்ப பாத்தீங்களா, யூத ஜனங்களை பார்க்கிலும் புறஜாதிகள் நல்ல விதத்தில் ஆண்டவருக்கு செவி கொடுப்பார்கள் என்பதை ஆண்டவர் இங்க டிக்ளேர் பண்றார். புறஜாதிகள் செவி கொடுப்பார்கள். அவைகளும் என்னுடைய ஆடுகள் தான். அவைகளை நான் கூட்டி சேர்க்கணும். அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். கடைசியிலே நித்தியத்திலே அங்க வந்து யூதர்களுடைய ஏரியா இது, புறஜாதிகளுடைய ஏரியா இது, அப்படி எல்லாம் கிடையாது. அங்கே ஒரே மெய்ப்பனும் ஒரே மந்தையுமா இருக்கும். ஒரே மந்தையா இருக்கும், ஒரே மெய்ப்பனா இருக்கும். இங்கேதான் இந்த உலகத்துல பாகுபாடு. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவர் ஊழிய செய்த நாட்களிலேயே யூதர்கள் சமரிய பட்டணத்துக்குள்ள கால வைக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல நாங்க கால வைக்க மாட்டோம். இந்த உலகத்திலேயே அவ்வளவு பாகுபாடு இருக்குது. இன்னைக்கு உலகத்துல எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த பாகுபாடு உண்டு. இந்த ஊரு கூட நாங்க வர மாட்டோம், இந்த இடத்த கூட நாங்க வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மேல ஒருத்தரை கீழே பார்க்கிறதான ஒரு மோசமான கலாச்சாரம் இந்த உலகத்துல மனிதனிடத்துல இருக்குது.
ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஒரே மெய்ப்பன், ஒரே மந்தைகிற முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒரே மந்தையாக நான் கூட்டி சேர்த்தேன். வேற ஆடுகளும் எனக்கு இருக்கிறது. இன்னும் அந்த வேறு ஆடுகளை பிடிப்பதற்கான காலம் வரல. ஆனால் அந்த காலம் வருவதற்கு முன்பதாகவே அந்த வேற ஆடுகளாகி நம்மை குறித்து இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நம்மை குறித்து அவர் பேசும்பொழுதே புகழ்ச்சியான ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு. அவைகள் எனக்கு செவி கொடுக்கும், அவைகள் எனக்கு செவி கொடுக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் அதிகமாய் பதிக்கணும். இந்த வேற ஆடுகள் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை இல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு இல்லையா, அவைகளையும் நான் சேர்க்க வேண்டும், அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். இது வேறு ஆடுகளை நான் கொண்டு வரணும். யாரை கொண்டு வருவார்? நம்ம தான் அந்த வேற ஆடுகளை ஆண்டவரிடத்துல கொண்டு வரணும். புரியுதா? நம்ம தான் அந்த வேற ஆடுகளை கொண்டு வரணும். நம்மள இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். நாம் போய் அவைகளை எல்லாம் கூட்டி சேர்க்கணும். வேற ஆடுகள், புறஜாதி ஜனங்களின் ரட்சிப்பு தான் ஆண்டவருடைய பரம திட்டம். யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது 3.5 வருஷம். புறஜாதி ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது 2000க்கு மேல வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 2000 வருஷம். ஆண்டவர் புறஜாதி ஜனங்களுக்கு அவ்வளவு வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வேற ஆடுகளை கூட்டி சேர்க்க வேண்டும். அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய திட்டம் என்ன, நம்முடைய தரிசனம் என்ன? என் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்னுடைய நோக்கம், என் இயேசு கிறிஸ்துவின் திட்டம் என்னுடைய திட்டம், என் இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் என்னுடைய தரிசனம். அவருடைய தரிசனம் இன்னைக்கு எங்க இருக்குது? புறஜாதி ஜனங்களை கொண்டு வர வேண்டும். புறஜாதி ஜனங்களை கொண்டு வர, அந்த வேற ஆடுகளை கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்களில் இதற்காக நம்ம ஜெபிக்கணும். வேற ஆடுகளை கொண்டு வருவதற்காக நம்ம ஜெபிக்கணும். வேற ஆடுகளை நம் ஆண்டவரிடத்தில் நம்ம கொண்டு வரணும் இல்லையா? நம்ம கொண்டு வரணும். நாமளும் கொண்டு வரணும். அதற்கு நிறைய பேர் எழுப்பி அந்த வேற ஆடுகளாய் இருக்கிற புறஜாதி ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறதான பணியிலே அநேகர் வந்து சேர வேண்டும். இன்றைக்கு இந்த ஒரு பாரம், இந்த நோக்கம், இந்த திட்டம், இந்த தரிசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் காணப்படும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை இல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. ஆண்டவர் சொல்றார், அந்த வேற ஆடுகள் எனக்கு உண்டு. அது என்னுடைய ஆடுகள். வேற ஆடுகள், ஆனால் என்னுடைய ஆடு. புறஜாதி ஆடுகள், ஆனால் அவைகள் என்னுடைய ஆடுகள். இந்த புறஜாதி ஆடுகளும் என் மந்தையில இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே ஆத்துமாக்களை குறித்த பாரம், ஆத்துமாக்களை புறஜாதிகளை குறித்த தரிசனம், புறஜாதி ஜனங்களை ரட்சித்து தம்முடைய மந்தையாக அவைகளையும் சேர்க்க வேண்டும் என்கிற காரியத்திலே ஆண்டவருடைய பாரம் எவ்வளவா இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நமக்கான ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். ஆண்டவர் ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த புறஜாதி ஜனங்களாக இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டிய பணி நம்முடையது. இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகளே, ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்துகிறதான ஒரு வேலை நமக்கு அவசியம். ஆண்டவருக்கு இந்த ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டிய, கூட்டி சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு அவசியம் இருக்கிறது. அதற்காக நம்ம ஜெபிக்கணும், அதற்காக நம்ம உழைக்கணும், அதற்காக நம்ம பிரயாசப்படணும், அதற்காக நம்ம கொடுக்கணும். எல்லாமே அதற்காக. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இது புறஜாதி ஜனங்களின் மந்தை, பெரிய மந்தை இது. இந்த மந்தை கொண்டு வந்து யூத ஜனங்கள் இந்த மந்தையோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். அவைகளும் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இந்த விதையை விதைக்கிறார். அந்த வேற ஆடுகள் நம்ம தான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய போக்கஸ் என்ன அப்படின்னா, புறஜாதி ஜனங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வர வேண்டும். உங்களுடைய தரிசனம் என்ன? புறஜாதி ஜனங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வர வேண்டும். எதற்காக நீ ரட்சிக்கப்பட்டாய்? புறஜாதி ஜனங்களை ஆண்டவரிடத்துல கொண்டு வருவதற்காக.
எதற்காக கர்த்தருடைய தெரிந்து கொண்டார்? புறஜாதி ஜனங்களை கொண்டு வருவதற்காக. எதற்காக கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்தார்? புறஜாதி ஜனங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வருவதற்காக. அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு தாளந்துகளையும் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு நாம் புறஜாதி ஆத்மாக்களை நாம் கூட்டி சேர்ப்பதற்கு கர்த்தர் நம்மிடத்துலதான் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த வேலையை செய்வதற்கு நாம் எல்லாரும் பாரப்படும், தெய்வ சமூகத்துல பாரப்படும். இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மந்தையிலே இந்த ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு சபையை சீரழித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க பாட்டு பாடுறதுக்கு, ஆட்டம் போடுறதுக்கு, லைட் அடிக்கிறதுக்கு, புகை விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பிசாசு எழுப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய புறஜாதி ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பார் இல்லை. இந்த மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டிய ஆடுகள். அந்த நாட்களிலே பரிசுத்தவான்கள் பாடல்கள் எழுதினாங்க, மந்தையில் சேர ஆடுகள் எல்லாம் மந்தையிலே சேர்க்கப்பட வேண்டும் என்று. மந்தையிலே சேராமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆடுகள், மெய்ப்பன் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஆடுகள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொன்னார், மெய்ப்பன் இல்லாத ஆடுகளா இருக்கிறாங்க, தொய்ந்து போய் இருக்கிறாங்க, சிதறப்பட்டு இருக்கிறாங்க. இவ எல்லாரும் கர்த்தருக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இவர் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். எப்படி? ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனாக கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இந்த நாட்களில் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். தெய்வ சமூகத்திலே ஆத்மாக்களை நாம் கொண்டு வர வேண்டும். நாம் பாரப்படுவோம். இப்பொழுதே ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவருக்காக நீங்க வேலை செய்யுங்க. ஆத்மாக்களை கர்த்தருடைய மந்தையிலே கூட்டி சேர்க்கிற வேலையை செய்யுங்க. அதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு காரியம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு அழகாக இயேசுராஜா உம்முடைய சித்தத்தை, கடைசி காலமுடைய திட்டத்தை எவ்வளவு எளிமையாக எங்களுக்கு நீங்க காண்பிக்கிறீங்க அப்பா. இந்த மந்தையில் இல்லாத வேற ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறீங்க. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் எனக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீங்க. இப்படியா எங்களை குறித்து, புறஜாதி ஜனங்களின் ஆத்மாக்களை குறித்து தேவனே நீங்க காண்பிக்கிறதான நம்முடைய தரிசனத்திற்காய் சோத்திரம், நம்முடைய பாரத்திற்காய் சோத்திரம். நாங்கள் இந்த நாட்களில் அதற்காக பிரயாசப்படுகிற தெய்வ பிள்ளைகளாய் இந்த புறஜாதி ஆத்துமாக்களை வண்டையில கொண்டு வருகிறதான பணியை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் எங்கள் பிரயாசம் புறஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்பாய் இருக்கட்டும் அப்பா. தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மகிழ்ப்படுவதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல. ஆமென், ஆமென்.